எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு குழந்தைங்களுக்கு கொடுக்கக்கூடிய சத்து மாவு எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு இருக்கக்கூடிய டவுட் என்னென்னா, இந்த சத்து மாவில் என்னென்ன பொருட்கள் சேர்க்கலாம் அண்ட் அதை நம்ம எப்படி தனித்தனியாக வாங்குறது அப்படிங்கிறது தான். ஸோ அதை பற்றி தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். நான் சத்து மாவு பொருட்கள் எப்படி வாங்கினேன் அப்படிங்கிறது உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பொருட்கள் வாங்க போகிறதுக்கு முன்னாடி என்னென்ன தானியங்கள் நமக்கு வேணும் அப்படிங்கிறத ஒரு லிஸ்ட் அவுட் பண்ணிக்கிட்டேன். சில பொருட்கள் எனக்கு கிடைக்கல. 2-3 சூப்பர் மார்க்கெட்ஸில் கேட்டு பார்த்துட்டேன். இந்த ஊசி கோதுமைன்னு சொல்லுவாங்க, அதில் ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் கண்டென்ட் ரொம்பவே அதிகமாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் குழந்தைங்களுக்கு அது கொடுப்பாங்க. ஆனால் அது எனக்கு கிடைக்கல. அதுக்கு பதிலாக உப்புமா செய்கிற கோதுமை அண்ட் பாயசம் செய்கிற கோதுமை இந்த மாதிரிலாம் தான் இருந்துச்சு. அப்போ தான் இந்த சத்து மாவு தானியங்களுக்காகவே தனியாக ஒரு செக்ஷன் பார்த்தேன். ஸோ மோஸ்ட் ஆஃப் த சூப்பர் மார்க்கெட்ஸில் அந்த செக்ஷன் இருக்கும். பட் நம்ம தான் சர்ச் பண்ணி பார்க்கணும். அதில் நிறைய தானியங்கள் சேர்ந்து செட்டாக நிறைய பிராண்ட்ஸில் வச்சுருந்தாங்க. ஸோ நான் கொண்டு போன லிஸ்ட்லேருந்து மேக்ஸிமம் தானியங்கள் எந்த பிராண்டில் இருக்குது அண்ட் ஒவ்வொரு தானியமும் எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குது அப்படிங்கிறத சர்ச் பண்ணி ஒரு அனலைஸ் பண்ணி நான் ஒரு பிராண்ட் செலக்ட் பண்ணி வாங்கினேன். அதுக்கப்புறம் அதில் இல்லாத சில பொருட்கள் நான் தனியாக வாங்கிக்கிட்டேன். ஸோ இப்படி நான் என்னென்ன பொருட்கள் வாங்கினேன் அப்படிங்கிறத அவங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த பேக் தான் நான் வாங்கியிருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா ஊசி கோதுமையிலேருந்து மேக்ஸிமம் எல்லா முக்கியமான தானியங்களுமே இருக்குது. ஸோ ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா 22 தானிய கூட்டு ப்ளஸ் பனானா ஸ்லைஸ்ட் அண்ட் ட்ரைட் ப்ளஸ் ஓட்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ டோட்டலாக 24 தானியங்கள் இந்த பேக்கில் இருக்குது. அண்ட் லெஃப்ட் சைடில் பார்த்தீங்கன்னா நியூட்ரிஷனல் யூனிட்ஸ் கூட கொடுத்துருக்காங்க. ப்ரோட்டீன், கார்போஹைட்ரேட், அயன், கால்சியம்னு ஒவ்வொன்றும் எவ்வளோ குவான்டிட்டியில் இருக்குங்கிறதும் கொடுத்துருக்காங்க. அண்ட் பேக்கோட பேக் சைடில் பார்த்தீங்கன்னா என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் கொடுத்துருக்காங்க. முக்கியமான ராகி, கம்பு, சோளம், கோதுமை இந்த மாதிரியான ஹை ப்ரோட்டீன் அண்ட் ஃபைபர் இருக்கிற தானியங்கள் இதில் அதிகமாகவே இருந்துச்சு. ஸோ அதனால தான் மெயினாக நான் இந்த பேக் செலக்ட் பண்ணி வாங்கினேன். அண்ட் எப்படி செய்கிறது அப்படிங்கிற செய்முறை கூட இதில் கொடுத்துருக்காங்க. நான் டோட்டலாக என்னென்ன பொருட்கள் எடுத்திருக்கேன் அப்படிங்கிறது காட்டுறேன். ராகி, கம்பு இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 200 கிராம் போல் இருக்கும். சோளம், மக்காசோளம் நல்லா காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். ஜவ்வரிசி, பார்லி அரிசி, தினை அரிசி, கொள்ளு, அதுக்கப்புறம் கொஞ்சம் கசகசை எடுத்திருக்கேன். பட்டர் பீன்ஸ் ஒரு 10 அந்த மாதிரி எடுத்துக்கலாம். செவப்பரிசி, ஊசி கோதுமை, பச்சைப்பயிறு, பொட்டுக்கடலை, நிலக்கடலை, சோயாபீன்ஸ் இதெல்லாம் கொஞ்சமாக எடுத்துக்கலாம். ஓட்ஸ் அண்ட் இது நேந்திர வாழைக்காயை நல்லா ஸ்லைஸ் பண்ணி காய வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இது குழந்தைங்களுக்கு லூஸ் மோஷன் அந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சுன்னா ரொம்பவே கண்ட்ரோல் பண்ணும். இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறது ஒரு தனி வீடியோவாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். அதுக்கப்புறம் கொஞ்சம் நட்ஸ் எடுத்திருக்கேன். பாதாம், முந்திரி, பிஸ்தா, 3 கிராம்பு அண்ட் 3 ஏலக்காய் துண்டு எடுத்திருக்கேன். இன்னும் வேறு ஏதாச்சும் தானியங்கள் எடுக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள். நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போது இந்த தானியங்கள் எல்லாம் லைட்டாக எண்ணெய் இல்லாமல் வறுத்துக்கிட்டு பவுட்ரு பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ எதுக்கு நம்ம எண்ணெய் இல்லாமல் வறுக்கிறோம் அப்படின்னா நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், கெட்டு போகாது. இந்த தானியங்களை நல்லா வாஷ் பண்ணி ஆயில் இல்லாமல் லைட்டாக வறுத்து எடுத்து வச்சுருக்கேன். இப்போது இது நல்லா நைஸாக பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இது போல் நல்ல பவுடர் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் எந்த ஒரு ஸ்வீட் ஆர் சால்ட் எதுவுமே நான் ஆட் பண்ணல. ஸோ நம்ம குழந்தைங்களுக்கு சமைச்சு கொடுக்குற டைமில் ஸ்வீட் ஆர் சால்ட் எது வேணுமோ நம்ம ஆட் பண்ணி சமைச்சு கொடுத்துக்கலாம். இப்போ வெறும் நான் காமிச்ச தானியங்கள் மட்டும்தான் வச்சு அரைச்சி எடுத்திருக்கேன். அண்ட் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறேன். ஸோ இப்படி வைக்கும்போது கெட்டு போகாமல் இருக்கும். அன்னன்னைக்கு குழந்தைக்கு தேவையான அளவு ஒரு ஸ்பூன் அந்த மாதிரி மட்டும் நான் எடுத்து யூஸ் பண்ணிப்பேன். ரிமைனிங் இந்த மாதிரி ஒரு பாட்டிலில் போட்டு ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால கெட்டு போகாமல் இருக்கும். குழந்தைங்களுக்கு 6 மாதத்துக்கு அப்புறம் நம்ம சத்து மாவு கொடுக்க ஆரம்பிக்கலாம். 6 மாதத்துலேருந்து 1 வயசு வரைக்குமான குழந்தைங்களுக்கு சத்து மாவு கூழ் காய்ச்சி கொடுக்கலாம். 1 வயசுக்கு அப்புறம் குழந்தைங்களுக்கு சத்து மாவு வச்சு கேக், பிஸ்கட் அந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செஞ்சு கொடுத்தோன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வர வீடியோஸில் சத்து மாவு வச்சு என்னென்ன டிஃப்ரெண்ட்டான ரெசிபி செய்யலாம் அப்படிங்கிறத உங்களோட ஷேர் பண்ணுறேன். ஸோ கடையிலேருந்து ரெடிமேட் பவுடர்ஸ் வாங்கி யூஸ் பண்ணுறதுக்கு பதிலாக இந்த மாதிரி தானியங்கள் வாங்கி நாமளே வீட்டில் சத்து மாவு செஞ்சு குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுறது ரொம்பவே சேஃப் அண்ட் ஹெல்த்தி.
ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ட்ரை பண்ணிவிட்டு மறக்காமல் உங்கள் ஃபீட்பேக்ஸை கமெண்ட்டில் சொல்லுங்கள். அண்ட் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். தேங்க்யூ.